முன்னாள் அதிமுக எல். ராமச்சந்திரன் திமுகவில் இணைய உள்ளார் என்ற செய்தி தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் தொகுதியின் முக்கிய முகமாக திகழும் இவர் நீண்ட காலமாக அதிமுகவில் தீவிரமாக பணியாற்றி வந்தவர் என்பது அனைவரும் அறிந்ததே. தனது தொகுதி மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக இவர் அறியப்படுகிறார். எனினும் கடந்த சில மாதங்களாகவே கட்சி தலைமையுடன் இவருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவதுதான் தனது அரசியல் பயணத்திற்கு சரியான திசையாக இருக்கும் என்று அவர் முடிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைய உள்ளார். இவர் மட்டும் தனியாக செல்லவில்லை. இவருடன் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களும் தொண்டர்களும் திமுகவில் இணைய தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் அரியலூர் மாவட்ட அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் உறுதியாக கூறுகின்றனர். திமுகவை பொறுத்தவரை இது அந்த மாவட்டத்தில் கட்சியின் கரத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அதிமுகவிற்கு இது ஒரு சவாலான நேரமாக அமையக்கூடும். முக்கிய நிர்வாகிகள் கட்சியை விட்டுச் செல்வது தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தலாம். சமீப காலங்களில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் ஆளுங்கட்சியான திமுகவில் இணைவது அதிகரித்து வரும் ஒரு போக்காகவே மாறிவிட்டது. வரவிருக்கும் உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் இந்த தாவல்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியல் வல்லுநர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஒவ்வொரு தொகுதியிலும் ஏற்படும் இந்த மாற்றங்கள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக மாறலாம். கட்சி மாறுவது ஒரு புறம் இருந்தாலும் இதனால் தொகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் தடையின்றி கிடைக்குமா என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. பொதுமக்களிடையே இது கலவையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. சிலர் இதை வரவேற்றாலும் சிலர் அரசியல் லாபங்களுக்கான மாற்றம் என்று விமர்சிக்கின்றனர். வரும் நாட்களில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் அணை மாறக்கூடும் என்ற ஊகங்களும் அரசியல் வட்டாரத்தில் உலா வருகின்றன. எது எப்படியோ தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதுபோன்ற அரசியல் மாற்றங்கள் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு வழிவகுக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். தொடர்ந்து அரசியல் களம் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.